ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். ஒவ்வொரு நாளும் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் ஒரு தலைப்பு எடுத்து நம்ம படிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி பற்றிய கணக்குகள். போன 10 வருடங்களாக டிஎன்பிஎஸ்சியில் தனி வட்டி கணக்குகள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அலசி ஆராய போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம செலக்டடான கணக்குகள் மட்டுமே போட போகிறோம். அதாவது ஒரு மாடலுக்கு ஒரு கொஷின் மட்டுமே நம்ம போட போகிறோம். அதனால் இதில் இருக்கிற கணக்குகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் கேட்கப்படுகின்ற 3 கேள்விகளுக்கு நீங்கள் எளிமையாக பதில் அளிச்சிடலாம். கணக்குகள்லாம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசிக்கான ஃபார்முலா I is equal to PNR by 100. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம எல்லா கணக்கும் போட போகிறோம். சிலர் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த ஷார்ட்கட் எல்லா கணக்குக்கும் ஒத்து வராது. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபார்முலா படியே நீங்கள் போடுங்க, அது ஈஸியாக இருக்கும். இதில் I என்பது தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை குறிக்கும். அடுத்தது P என்பது அசல், பிரின்சிபல். N என்பது நம்பர் ஆஃப் இயர்ஸ், வருடங்கள், எத்தனை ஆண்டுகள் அப்படின்றத தான் குறிக்கும். ஸோ N காலத்தை குறிக்கும், ஆண்டுகளில் மட்டுமே நாம் அதை சொல்ல வேண்டும். R என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். ஸோ இந்த ஃபார்முலா தான் பேஸு, இது தெரிஞ்சால் போதும். அப்புறம் இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது, A is equal to P plus I. இது என்ன சார் ஏ அப்படின்னா கூடுதல் தொகை. அதாவது அசலையும் வட்டியும் சேர்த்து கடைசியாக கொடுக்க வேண்டிய தொகை கூடுதல் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் வட்டி. இதுதான் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா வச்சு நம்ம எல்லா கணக்கும் போட போகிறோம். முதல்ல ஒரு சிம்பிளான கணக்கு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அசோக் 1000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வி. ஸோ நமக்கு தெரியும் 10,000 என்பது அசல் பியை குறிக்கும். அடுத்தது 8% என்பது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னுங்க எங்கே கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. N இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா தனி வட்டியை காண்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா I இஸ் ஈக்குவல் டு PNR by 100. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தனி வட்டி கேட்குறாங்க, அப்படியே வச்சுக்கிறோம். பிக்கு பதிலாக 10,000 கணக்கில் கொடுத்துருக்காங்க. எண்ணுக்கு பதிலாக 5 ஆண்டுகள். ஆர் என்பது 8%. இங்கே பை 100 ஹோல் திங் டிவைடட் பை 100ன்னு போடலாம், அல்லது 8/100ன்னு போடலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான். 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. I8 40, 40 பக்கத்தில் 2 0 போடுங்க, 4000. ஸோ தனி வட்டியை கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் சி 4000. ரெண்டாவது கேள்வி, இது மாதத்தில் கொடுத்துருக்காங்க. காலம் 1 வருடம் 6 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருடங்களில் மட்டும்தானே சார் போடணும், மாதங்கள் கொடுத்தா எப்படி போடுறதுன்றதுக்காக இந்த கேள்வியை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே அசல் ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதத்தில், காலம் 1 வருடம் 6 மாதம். இப்போ 1 வருடத்தை அப்படியே போட்டுங்க, 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. 12 மாதங்கள் சேர்ந்தது 1 வருடம். அப்போ இந்த மாதங்களை ஆண்டுகளாக மாற்றும் பொழுது நாம் டிவைடட் பை 12ன்னு போடணும். தான் ரூல்ஸு. மாதத்தை மாதமாக கொடுத்துட்டா ஆண்டுகளாக மாற்றுறதுக்கு டிவைடட் பை 12ன்னு போடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு, இதை நான் மேற்கொண்டு சுருக்கிறேன், 1 6 6 2 6 12. ஸோ 1/2. இது 1.5 வருஷம்னு வருது. கலப்பு பின்னமாக இருக்குது, தகா பின்னமாக மாத்திரேன். 1 2 2 1 3 டிவைடட் பை 2. அப்போ N இஸ் ஈக்குவல் டு 3/2 தான் நம்ம போடணும். இப்போ தனி வட்டி காண்க, ரொம்ப ஈஸி. I இஸ் ஈக்குவல் டு அகைன் அதே ஃபார்முலா தான், PNR by 100. உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. P 7500, N 3/2 இன்ட்டு R 8/100. ஸோ நம்ம பை 100 இங்கே போடுறதால என்ன யூஸ்னா, இப்போ ஹோல் திங் டிவைடட் பை 100 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 3/2 இருக்கும். அது கீழே பை 100ன்னு போட்டால் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் 8/100ன்னு போட்டுட்டேன். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 2 4 2 8. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா நமக்கு 900 வருது. ஸோ ஆன்சர் 900 ரூபாய், 900 rupees. அடுத்தது ஒரு வித்தியாசமான கணக்கு. என்ன வித்தியாசன்றது உங்களுக்கே தெரியும். ராகுல் 7/6/2006 4000 ரூபாயை கடனாக பெறுகிறார்.
19/8/2006 அன்று திரும்பி செலுத்துகிறார். 5% வட்டி வீதத்தில் கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? ஸோ அதுதான் கணக்கு. என்ன சார் கணக்குனா, இது நாள்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல எத்தனை நாட்களுக்கு அவர் வட்டி செலுத்த வேண்டும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அவர் வாங்கின தேதி 7/6/2006. அன்னையிலேருந்து அந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதத்தில் 6வது மாதத்தில் 30 நாள். அதில் 6ஆம் தேதி வரைக்கும் வட்டி கிடையாது. 7ஆம் தேதி அவர் கடன் வாங்கிட்டார். அதனால் கடன் வாங்கின தேதிக்கு நாம் வட்டி கொடுக்க வேண்டும். அப்போ 6 நாளை கழிச்சிடுறோம். அப்போ மீதி எத்தனை நாள் இருக்குது? 24 நாள் இருக்குது. அடுத்தது 6வது மாதத்துக்கு அடுத்து 7வது மாதம். அந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது அப்படின்னா 31 நாள் இருக்குது ஜூலை மாதத்தில். அடுத்து ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அவர் கடனை கொடுத்துட்றாரு. இப்போ கடன் கொடுக்கறதுக்கு 19ஆம் தேதி கொடுத்துட்றாரு. இந்த 19ஆம் தேதிக்கு அவர் வட்டி கொடுக்க வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி 18 நாள் இருக்குது இல்லையா, அதுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அப்போ 18 நாள். ஸோ மொத்தமாக அவர் எத்தனை நாளைக்கு வட்டி கொடுக்குறார் அப்படின்னா இதெல்லாம் கூட்டினா 73ன்னு வருது. ஸோ 73 நாளைக்கே நாம் வட்டி கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ வாங்க கணக்கு போகலாம். 4000 என்பது அசல் பி. அடுத்தது ஆர் 5% கொடுத்தாச்சு. ஸோ என் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 73 நாட்கள். சார் நாட்களில் தான் கணக்கு போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஆமாம், 73 நாட்களை நாம் ஆண்டுகளாக மாற்றணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அதனால் 365ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ இது நல்லா தெரிஞ்சது தான். ஒரு 73 73 5 73 365. அப்போ 1/5 தான் எண்ணு. ஸோ இப்போ ஃபார்முலா படி கணக்கு போட்டணும். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே பெரும்பாலும் 73 நாட்கள் தான் வரும் கணக்கில். அதனால் அதை 365ஆல் டிவைட் பண்ணும்போது 5 73 365 அப்படின்னு வரும். இப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும். I = PNR/100 which is equal to அசல் P 4000 இன்ட்டு N காலம் 1/5 5%. 5/100. இந்த 5 கேன்சல் ஆகிடுச்சு. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வட்டி அவருக்கு வெறும் 40 ரூபாய் மட்டுமே வந்திருக்கிறது. ஆனால் கேட்குற கேள்வி, அவர் செலுத்திய தொகை என்ன? செலுத்திய தொகைக்கு தான் ஃபார்முலா இருக்குது. A = P + I. அதாவது அசலையும் வட்டியும் கூட்டிக்கணும். அசல் 4000 ரூபாய், வட்டி 40 ரூபாய், ரெண்டுத்தையும் சேர்த்தா 4040 ரூபாய். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுவரை நாம் காலம் ஆண்டுகளில் கேட்டால் எப்படி போடுறது, மாதத்தில் கேட்டால் எப்படி போடுறது, நாட்கள் கொடுத்து கேட்டால் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இதுவரை தனி வட்டி கண்டுபிடிச்சோம். இந்த கணக்கில் அசல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே மெத்தட் தான். ஒரு ஆண்டுக்கு 5% வட்டி விகிதம். ஆர் என்பது 5. தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு. N = 5. தனி வட்டி ரூபாய் 5. அதாவது I = 5 அப்படின்னா அசலை கண்டுபிடிங்க. ஸோ அதே ஃபார்முலா தான். I = PNR/100. ஸோ I என்ன கொடுத்துட்டாங்க? 5 ரூபாய்னு கொடுத்துட்டாங்க. நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? P கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே வச்சுக்கிறோம். N 5 ஆண்டுகள், R என்பது 5%. ஸோ இதெல்லாம் நம்ம அடித்து போடுறோம். இங்கே 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. 1 5 5 25 100. இந்த 20 அந்த பக்கம் போனால் P = 20. ஸோ அவர் வாங்கிய கடன் எவ்வளோன்னா 20 ரூபாய் கடன். 5 வருஷம் கழித்து அவர் 5 ரூபாய் வட்டி கொடுத்துருக்காரு. இதுவரை நேரடியான கேள்விகள் பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ்லாம் வரப்போகுது. அதில் இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வியே. விஜய் ரூபாய் 10,000ஐ 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்தினார். எத்தனை ஆண்டுகளில் 11,000 ரூபாயை அவர் பெறுவார்? அசல் பி கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவருக்கு 11,000 வரணும் அப்படின்னா இது கூட்டுத்தொகை. ஸோ அசலும் வட்டியும் சேர்ந்து 11,000. இப்போ கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ஆண்டுகள் எத்தனை n கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல A = P + I அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இங்கே அசல் கூடுதல் 11,000, அசல் 10,000 ப்ளஸ் I. இதிலேருந்து நம்ம I = தனி வட்டி 11,000ல் 10,000 போச்சுன்னா 1000 ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம்.
இதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு சாதாரணமாக I இஸ் ஈக்குவல் டு PNR/100 அப்படின்னு போடணும். ஸோ சாதாரணமாக போடுங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, 1000 இஸ் ஈக்குவல் டு அசல் 10,000 n தான் கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு ஆர் இங்கே கொடுத்துருக்காங்க 5%. ஸோ 2 0 கேன்சல் ஆயிடுது, இந்த 2 0 இங்கே கேன்சல் ஆயிடுது. ஸோ 1 5 5 2 5 10. ஸோ இங்கே கடைசியாக என்ன நிற்குதுன்னா n இஸ் ஈக்குவல் டு 2 ஆண்டுகள் தான் சரியான விடை. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி I கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஒரு வித்தியாசமான கணக்கு பாருங்க. ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. ஒரு தொகை இருக்குது, அது என்ன தொகைன்னா தெரியாது, அதனால அதை Pனே வச்சுக்கிறோம். அதுக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சா அது என்ன வருது, 1/9 மடங்கு. அதாவது Pல 1/9 மடங்கு. I இஸ் ஈக்குவல் டு தனி வட்டி 1/9 P அப்படின்னா வருட வட்டி வீதமானது காலத்துக்கு சமம். அதாவது R இஸ் ஈக்குவல் டு Nன்னு கொடுத்துட்டாங்க. அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் R கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள். I இஸ் ஈக்குவல் டு 1/9 P அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்வர்ட் அடுத்தது கணக்கில் போட போகிறோம். I இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா. I இஸ் ஈக்குவல் டு 1/9 Pன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P இன்ட்டு n வந்து ஆறுக்கு சமம்னு சொல்லிட்டவே நான் ஆறுனே போட்டுடுறேன், டிவைடட் பை 100. இந்த Pயும் கேன்சல் ஆகிடும். மீதி இருப்பது R² இஸ் ஈக்குவல் டு, இது இங்கே போனால் மேலே போயிடும், 100/9. ஸோ ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்துடுறோம். அப்போ நமக்கு R இஸ் ஈக்குவல் டு 10/3ன்னு வருது. 10 10 100 3 9, அதனால் 10/100. இதை கலப்பு பின்னமாக எழுதுனா 3 1/3. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த கணக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அடுத்து தனி வட்டியில் மடங்குகள் 5 மடங்காகிறது 4 மடங்காகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய தடவை கேள்விகள் கேட்குறாங்க. எனவே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எங்ககிட்ட குரூப் 1 மற்றும் குரூப் 4 ஒரிஜினல் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே PDF ஃபார்மில் இருக்குது. இப்போ குரூப் 4க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 வருட கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமானது 9 வருஷ கொஷின் பேப்பர் PDF-ஆக இருக்குது. அதே மாதிரி குரூப் 1 கொஷின் பேப்பர்ஸும் கடந்த 6 வருடங்களாக நடந்தது PDF ஃபார்மில் இருக்குது. இதில் ஆன்சர்ஸும் மார்க் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஃபைல்ஸ் அனுப்பி வைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்காகிறது. அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்கு ஆகும்? இந்த கேள்வியை 2 விதமாக போடலாம். ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி இதை ப்ராப்பராக எப்படி போடுறது அப்படின்றதையும் சொல்லித்தரேன். ஒரு குறிப்பிட்ட தொகை P இருக்குது, சில வருடங்கள் கழித்து 5 மடங்கு ஆகுது. அப்போ அது P என்னவா மாறுது, A இஸ் ஈக்குவல் டு 5P-ஆக மாறுது. ஓகேவா, 5 மடங்கு ஆகிறது. இப்போ நமக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது, A இஸ் ஈக்குவல் டு P + I. ஸோ A இஸ் ஈக்குவல் டு என்ன, 5P இஸ் ஈக்குவல் டு P + I. ஸோ I இஸ் ஈக்குவல் டு 4Pன்னு வருது. இந்த P அங்கே போனால் மைனஸ் ஆகிடுது. I இஸ் ஈக்குவல் டு 4P. அடுத்தது அதனுடைய வட்டி விகிதம் R கொடுத்துருக்காங்க எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்காகும்? இப்போ இதை வச்சு நம்ம n கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும், அடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். I இஸ் ஈக்குவல் டு PNR/100 விச் இஸ் ஈக்குவல் டு I என்ன கொடுத்துட்டாங்க, 4Pன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு n தான் கண்டுபிடிக்க போகிறோம். R என்ன, R வந்து 8%, 8ன்னு போடுங்க, பை 100. ஸோ இந்த Pயும் கேன்சல் ஆகிடுது. அடுத்து n இஸ் ஈக்குவல் டு 4 × 100 டிவைடட் பை 8. இது 8/100, அந்த பக்கம் போனால் 100/8ஆக மாறுது. ஸோ 2 1 2 52 100. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 50. ஆப்ஷன் பி. இதை ஷார்ட்கட்டில் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மாதிரி மடங்கு கணக்குகள் அடிக்கடி கேட்குறாங்க.
இதில் கேள்வியில் எத்தனை மடங்காகிறது அப்படின்றத பாருங்க. கேள்வியில் 5 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிலிருந்து 1 கழிங்க 4. அதை 100ஆல் பெருக்குங்க. டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்களோ வட்டி விகிதம் கொடுத்தா வட்டி விகிதத்தை டிவைட் பண்ணிவிடுங்க, நமக்கு காலம் வந்துடும். காலம் கொடுத்தா காலத்தை டிவைட் பண்ணுங்கள், நமக்கு வட்டி விகிதம் வந்துடும். ஸோ 5 இருக்குது, அதில் 1 கழிச்சா 4 ஆயிடுச்சு. அதை 100ஆல் பெருக்கி கொடுத்ததை டிவைட் பண்ணுங்க, அவ்வளோதான். இதான் ஆன்சர். 50. சார் எல்லா கணக்குக்கும் இப்படி வருமானா? இந்த மடங்கு கேள்வி எது கேட்டாலும் இதே மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அடுத்ததும் 2 கணக்கு மடங்கு கேள்வி தான் நடத்த போகிறேன். அது பாருங்கள், இதே மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாகிறது, அதாவது 2 மடங்காகுது. ஸோ ஓகேங்களா, 2 மடங்கு. எளிய வட்டி, அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தமிழில் தனி வட்டின்னு எழுதாமல் எளிய வட்டின்னு சொல்லிட்டாங்க. என்ன? ஸோ நான் கொடுத்த ஷார்ட்கட் மூலமாக இந்த கணக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 மடங்காகுது, அதில் 1 கழிச்சா 1. ஸோ 1 100ஆல் பெருக்குங்க, கொடுத்துருக்கிற நம்பரால் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு 6 6 5 90, மீதி 10/15. இதை சுருக்கி போட்டால் 6 2/3. ஸோ சிம்பிளாக ஆன்சர் வந்துடுச்சு பாருங்கள். ஆப்ஷன் 6 2/3, ஆப்ஷன் டி. பாருங்கள், ஒரு சில செகண்ட்ஸ்லேயே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அடுத்த கணக்கும் போடுவோம். இது 2 மடங்காகுது. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக மாறுது அப்படின்னா எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது 3 மடங்காகுதா? அப்போ 3ல் 1 போனால் 2, அதை 100ஆல் பெருக்குங்க, கொடுத்துருக்கிற 8ஆல் வகுத்துடுங்க, அவ்வளோதான். 4 2 8, 25 4 100. ஆப்ஷன் சி. ஸோ அது மாதிரி சிம்பிளாக போட்டு பழகுங்க, மடங்கு கணக்குகளுக்கு மட்டும். இந்த மெத்தட் வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு மெத்தடு. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த கேள்வி, இதுவும் ஒரு வித்தியாசமான கணக்கு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880ஆகவும் ஒரு அசல் இருக்குது, அது எவ்வளோன்னு தெரியாது. அது 6 வருஷம் கழிச்சு பார்த்தா 8880 ரூபாய் ஆகுது. 4 வருஷம் கழிச்சு பார்த்தா 7920 ரூபாய் அப்படின்னு மாறுது. அப்படின்னா அந்த அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது முற்றிலும் ஒரு வித்தியாசமான கணக்கு தான். இது எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். 6 ஆண்டுகளில் 8880 ரூபாய், 4 ஆண்டுகளில் ஒரு தொகை வருது. இப்போ 2 ஆண்டு வட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, இது 6, இது 4, 6ல் 4 போனால் 2. அப்போ இந்த 8880ல் 7920 நாம் கழிச்சிட்டோம்னா 2 ஆண்டு வட்டி வருது, அது 960 ரூபாய். 2 ஆண்டு n = 2, வட்டி i = 960. இதை வச்சு நாம் ஒரு ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். ஸோ அது என்னன்னு பாருங்கள். i = PNR/100. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். i = 960 P தெரியாது, n என்பது 2 ஆண்டு. ஸோ இங்கே 2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்டு R/100. ஸோ இந்த 2ஐயும் இந்த 960ஐயும் அடித்தோன்னா 480ன்னு வரும். அப்போ இதை வச்சு இந்த 100 இங்கே போனால் மல்டிப்ளிகேஷனில் ஆகும். ஸோ PR = 480, பக்கத்தில் 2 0. ஸோ இதுதான் ஒரு ஃபார்முலாவாக வச்சுக்கிறோம் இந்த கணக்குக்கு. ஸோ இதில் இருந்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். PR = 48,000. இப்போ ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கிறோம். 4 ஆண்டுகளில் அது 7920 ரூபாயாக மாறுது. இந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம இதை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், அல்லது இதை எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார்முலா A = P + I, which is equal to P + ஐக்கு பதிலாக என்னன்னு போடுறேன், PNR/100ன்னு போட்டுடுறேன். ஸோ இப்போ வந்து 4 ஆண்டுகளில் கூடுதல் எவ்வளோ அப்படின்னா 7920 = இந்த P அப்படியே போட்டுடுறேன், ப்ளஸ் P இந்த R போட்டுடுறேன். n மட்டும் எத்தனை ஆண்டுகள்னு தெரியும், அதை 5ன்னு போட்டுடுறேன். போட்டோன்னா டிவைடட் பை 100. ஸோ இந்த பிஆரோட மதிப்பு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த 5ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணிடுறோம்.
n என்பது 4 ஆண்டுகள். சாரி, இது 4ன்னு போட்டுக்கோங்க. இந்த பிஆரோட மதிப்பு இங்கேருந்து நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7920 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் பிஆர் வந்து 48,000 இன்ட்டு இந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன் டிவைடட் பை 100. ஸோ 2 0 கேன்சல் ஆகிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் இந்த 480 4ஆல் பெருக்கிறோம். அப்போ என்ன வருது பார்ப்போமா? 0 4 8 32 மீதி 3 4 4 16 19 1920ன்னு வருது. இந்த 1920 இந்த பக்கம் வந்து கொண்டு வந்து கழிச்சிடுறோம். இப்போ பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்டாக 6,000 ரூபாய் அப்படின்னு வருது. ஸோ பாருங்கள், ஆன்சர் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் பி 6,000. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது மாதிரியான கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக நிறைய தடவை வருது. ஸோ கணக்கை பார்த்து பயந்துடாதீங்க. 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து பிஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அசலை கண்டுபிடிச்சிடணும், அவ்வளோதான். இது மாதிரி நிறைய ரிப்பீட்டடான கொஷின்ஸ் இருக்குது. முக்கியத்துவம் கொடுத்து படி. எங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் சம்மந்தமாக அனைத்து டாப்பிக்கும், ஸோ இதில் என்னென்ன டாப்பிக்லாம் மேத்ஸில் கேட்குறாங்களோ அனைத்து டாபிக் கொஷின்ஸுக்கும் ஆன்சர்ஸ் போட்டுருக்கோம். போன 10 வருஷமாக நடந்த கொஷின்ஸ். இந்த டாபிக் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ லிங்க் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த 9 வருடங்களாக குரூப் 4ல் நடைபெற்ற அனைத்து மேத்ஸ் கொஷின் பேப்பரும் சால்வ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்பி வைக்கப்படும். அடுத்து ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்க. ரூபாய் 800 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 920 ஆகுது. இது நார்மலாக ஆயிடுது. அதனுடைய வட்டியை திடீர்னு ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே அசல் அதே 3 ஆண்டுகளில் என்னவா மாறும்? முதல்ல சொன்ன வட்டி வேற, திடீர்னு 3% இன்க்ரீஸ் பண்ணிட்டா என்னவா மாறும்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனை சதவீத வட்டியை உயர்த்துறோமோ அத்தனை சதவீதம் நமக்கு வட்டியும் உயரும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ 800 ரூபாய்க்கு 3% 3 ஆண்டுகளில் எவ்வளோ வட்டி வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 800 ரூபாய் நமக்கு அதே ஃபார்முலா தான், இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. தட் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு பி என்ன 800 ரூபாய், என் 3 ஆண்டுகள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து 3% உயர்த்துறாங்க இல்லையா, அதை போடுறேன். என்னங்க சார் நியாயம் அது அப்படின்னு கேட்கலாம். நாம் வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கல, அதிகரிக்கும் வட்டி. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதிகரிக்கும் வட்டியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை கண்டுபிடிச்சிருந்தா அதனால் இந்த அதிகரிக்கும் சதவீதத்தை மட்டும் நம்ம போட்டு கணக்கு பண்ணுறோம். 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3 8 24 3 24 72 ரூபாய், அவ்வளோதான். இப்போ அதிகரித்த வட்டி எவ்வளோ? 72 ரூபாய். ஏற்கனவே அவருக்கு கிடைச்ச வட்டி எவ்வளோ? 920 ரூபாய். இந்த 920 கூட இந்த 72 ரூபாயை கூட்டினா 992 ரூபாய் அவருக்கு கிடைக்கும் புதிய வட்டி. ஆப்ஷன் பி. புதிய தொகை 992 ரூபாய். ஒரு தொகை ஆண்டுக்கு 11% தனி வட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிங்க தொகை என்னன்னு கொடுக்கல, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க? அதே அளவு தொகையை அதே தனி வட்டி வீதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ தனி வட்டிகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம், முதல்ல 3 வருஷத்துக்கு கொடுத்த வட்டியும் 4.5 வருஷத்துக்கு கொடுத்த வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. 412 ரூபாய் 50 காசு. அப்படின்னா அந்த தொகை பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை 2 கணக்குகளாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா N1 வச்சுக்குவோம் 3.5 வருஷத்தை, இதை 4.5 வருஷத்தை N2ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு வட்டி I1 அப்படின்னு வச்சுக்கிறோம். பிஎன்ஆர் பை 100 பிஎன்1ஆர் பை 100. இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி N1-ஐ நம்ம கலப்பு பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாற்றுறோம். 3 2 6 6 1 7 பை 2. இது அதே மாதிரி மாற்றோம்னா 9 பை 2ன்னு வருது. ஸோ பி இன்ட்டு 7 பை 2 இன்ட்டு ஆர் 11 டிவைடட் பை 100. ஸோ இதுதான். அதே மாதிரி I2 கண்டுபிடிக்கிறோம். I2 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 9 பை 2 இன்ட்டு 11 பை 100.
இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தானே நம்ம இங்கே 412 ரூபா 50 காசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து இதை கழிக்கணும். I2லேருந்து தான் I1 கழிக்கணும். ஏன்னா 4.5 வருஷத்துக்கு அதிக வட்டியும் 3.5 வருஷத்துக்கு கம்மி வட்டியும் வரும். அப்போ I2 மைனஸ் I1 இஸ் ஈக்குவல் டு 412 ரூபாய் 50 காசு. ஸோ அதை தான் இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P இன்ட்டு 9/2 இன்ட்டு 11/100 மைனஸ் P இன்ட்டு 7/2 இன்ட்டு 11/100 இஸ் ஈக்குவல் டு 412 ரூபா 50 காசு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போடுறோம். இப்போ பாருங்கள், P இன்ட்டு 11/100 தனியாக காமனாக எடுத்துட்டேன். மீதி இருப்பது 9/2 மைனஸ் 7/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 412 ரூபா 50 காசு. இது பாருங்கள், 9ல் 7 போனால் 2 ஆயிடுதா, பை 2 ஆயிடுதா, 2 கேன்சல் ஆயிடுதா. அப்போ இது ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுது. இப்போ P இஸ் ஈக்குவல் டு 412 ரூபா 50 காசு இன்ட்டு 100 டிவைடட் பை 11. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 நம்பரும் என்ன ஆயிடுது, 100ஆல் பெருக்கவே கேன்சல் ஆயிடுது. 3750 ரூபாய்னு வருது. கணக்கு பெருசாக இருந்தாலும் இது நாம் போட வேண்டிய கணக்கு தான். அதனால் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக போட்டு தான் ஆகணும். 3750 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளின் தனி வட்டியானது 5:4. 2 வங்கி இருக்குது, ஏபி. அதனுடைய தனி வட்டியை ஒருத்தவங்க 5 பங்கு கொடுத்தா இன்னொருத்தவங்க 4 பங்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 5x 4x அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவர் தனது முழு தொகையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது, அதாவது n = அரைன்னு கொடுத்துருக்காங்க, சமமாக இருக்கும்படியாக பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும்? ரெண்டுத்துலேயும் ஒரு அமௌண்ட் போடுறாரு. இதில் ஒரு P1 என்ற அமௌண்ட் போடுறாரு, இதில் P2 என்ற அமௌண்ட் போடுறாரு. ஆனால் வர வட்டி என்னவா இருக்குது, இது ரெண்டுத்துக்குமே சமமாக இருக்குது. அப்படின்னா அவர் எந்த விகிதத்தில் இந்த அசலை போட்டிருப்பார் அப்படின்றது தான் கேள்வி. P1 = P2 தான் கண்டுபிடிக்கணும். n = அரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. R1 5x, R2 வந்து 4x. ஸோ அப்போ வர வட்டி I1 = I2 அப்படின்றாங்க. I1னா என்ன, P1 n இன்ட்டு R1 divided by 100 which is equal to P2 n R2 divided by 100. ஸோ பாருங்கள், n = அரைன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணவே இல்லை, ஆனாலும் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கேன்சல் ஆயிடுச்சா. இப்போ மீதி இருக்கிறத மட்டும் இந்த 100ம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மீதியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P1 தெரியாது, R1 வந்து 5xன்னு போட்டிருக்கோம், 5x which is equal to P2 தெரியாது, R2 4x. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. இதை P1 டிவைடட் பை 4ன்னு வருது. இந்த 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா, அதே போல் P2 டிவைடட் பை 5ன்னு வருது. ஸோ இது மாதிரி வந்தால் P1 = P2 = 4:5 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஆன்சர் 4:5. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், n என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் ஆன்சர் மாற போகிறது கிடையாது. இவங்க வட்டி விகிதம் 5:4 அப்படின்னா அசல் வந்து அதனுடைய திருப்பி போட்டால் என்ன வரும், 4:5. அதுதான் ஒரே செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் கணக்கு உங்களுக்காக புரியறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். என்ன விகிதம் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே திருப்பி போடுங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான கேள்வி. ஆண்டுக்கு 10% தனி வட்டி வீதத்தில் ஏ என்பவர் பி என்பவருக்கு 3500 ரூபாய் கடன் தராரு. அதே தொகையை அவர்கிட்ட வாங்கின அதே 3500 ரூபாயை பி என்பவர் வாங்கினவர் சிக்கு கடன் தரார். எவ்வளோ வட்டி வீதம்னா 11.5%. சிம்பிளாக 10%க்கு வாங்கி 11.5க்கு அவர் கடன் தந்தால் அவருக்கு 3 ஆண்டுகளில் பிக்கு என்ன லாபம் கிடைக்கும்? இப்போ 11% கொடுக்குறாரு, 10% வாங்கினாரு, மீதி 1.5% வந்து அவருக்கு லாபமாக கிடைக்கும். இப்போ 3 ஆண்டுகள் n = 3 கணக்கில் கொடுத்துட்டாங்க. அசல் வந்து கொடுத்துட்டாங்க 3500. ஃபார்முலா படி போட வேண்டியது தான். I = PNR/100. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு P 3500, n வந்து 3 ஆண்டுகள், R 1.5% அப்படின்னு போடணும். 3/2ன்னு வச்சுக்கலாம். இந்த சதவீதத்துக்கு 1/100ன்னு போட்டுக்கலாம்.
0லாம் கேன்சல் ஆகிடுது. இப்போ மீதி இருக்கிறத பெருக்கி போடுறோம். 35 பெருக்கல் 9 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம சால்வ் பண்ணி போட்டால் 157.50ன்னு வரும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து ஒரு வித்தியாசமான கேள்வி. நம்ம சேனலில் போட்ட டாபிக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் அனைத்து டாப்பிக்கும் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் டாப்பிக்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேள்வி கடைசி கேள்வி. 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி என்ன? முதல் வரியை மட்டும் நாம் ஃபாலோ பண்ணுவோம். ஆர் கொடுத்துருக்காங்க 6%, என் 3 ஆண்டுகள், கேபிட்டல் ஐ கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஸோ அங்கே ஐ வந்து 90 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அசல் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிறோம். என் 3 ஆண்டுகள், ஆர் வந்து 6% பை 100 போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 3 3 30 3 90. ஸோ இப்போ இதை ஓரார் 6 ஐஆர் 30. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 5, இந்த 100 அந்த பக்கம் போனால் பெருக்கலாகும். 5 பெருக்கல் 100 500ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 500 ரூபாய். இப்போ கேள்வி, அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி என்ன? ஐ இஸ் ஈக்குவல் டு இதே ஃபார்முலா தான். இப்போ அதே தொகைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 500 ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 500 பி என் என்ன? 6 ஆண்டுகள் 7% வட்டி. இதை சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஐஆர் 30 பெருக்கல் 7 210 ரூபாய். ஸோ விடை கண்டுபிடிச்சாச்சு. நம்மளோட கடின உழைப்பு கண்டிப்பாக நமக்கு பலனை தரும். அதனால் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வைங்க, நல்லா படிங்க. நீங்களும் ஒரு அரசு அதிகாரி தான் என்ற நினைவு உங்களுக்குள் இருக்கட்டும். அப்போ தான் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீங்க. தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று அரசு அதிகாரியாக வாழ்த்துக்கள்.